Welcome to Enlighten class. இன்னைக்கு நம்ம beginner level sentences பார்க்கலாம். இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுல நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த sentences உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வீட்ல உள்ள குழந்தைகளுக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி தூக்கம் எடுங்க. Take a nap. Take a nap. Nap அப்படின்னா இப்ப பகல் நேரங்கள்ல நாம கொஞ்ச நேரம் தூங்குவோம். அந்த மாதிரி தூங்குறதா இங்கிலீஷ்ல நாப்னு சொல்லுவோம். மீண்டும் சிந்தியுங்கள். Think again. Think again. அது உன் கையில தான் இருக்கு. It's up to you. It's up to you. ரொம்ப சீக்கிரமா. So soon. So soon. நான் செய்ய மாட்டேன். I won't. I won't. இப்ப இல்ல. Not now. Not now. ஏதாவது செய். Do something. Do something. அதே மாதிரி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லல. Say something. Say something அப்படின்னு சொல்லணும். Something அப்படின்னா ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியப்படுத்துங்க. Let me know. Let me know. அத புறக்கணி. Ignore it. Ignore it. Ignore அப்படின்னா புறக்கணிக்கிறது, தவிர்க்கிறது. அவரை கூப்பிடுங்க. Call him. Call him. அதுவே அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை குறிக்கல. Call her. Call her. Her அப்படின்னா அவளை. போன சென்டென்ஸ்ல கால் ஹிம்னு பார்த்தோம். ஹிம்னா அவனை. ஆணை குறிக்கல ஹிம்னு சொல்லுவோம். பெண்ணை குறிக்கல ஹர். அதே மாதிரி என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு கால் மீ. கால் மீ. மீனா என்னை அப்படின்னு வரும். அதே மாதிரி அவர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கால் them. கால் them. them அப்படின்னா அவர்களைன்னு வரும். இந்த him, her, them இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இத பிடிங்க. Hold this. Hold this. அவனை நிறுத்து. Stop him. Stop him. அதுவே அவளை நிறுத்துன்னு சொல்றதுக்கு Stop her. Stop her. அவர்களை நிறுத்து. Stop them. Stop them. அவர்கள் இருவரும். Both of them. Both of them. நாங்கள் இருவரும். We both. We both. நகராத. Don't move. Don't move. இதை எடுத்துட்டு போங்க. Carry this. Carry this. அவ்வாறு செய்யுங்க. Do so. Do so. அதையே செய்யுங்க. Do the same. Do the same. அவனை என்கிட்ட அனுப்புங்க. Send him to me. Send him to me. அவனைன்னு சொல்றதுனால இங்க him வருது. என்கிட்டன்னு சொல்றதுக்கு me. அதுவே அவளை என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு send her to me. Send her to me. அவளைன்னு சொல்றதுனால இங்க her போட்டிருக்கோம். என்கிட்டன்றதுக்கு me வந்திருக்கு. அவற்றை என்னிடம் அனுப்பு.
அப்படின்னு ஏதாவது பொருளை பத்தி சொல்லல. send them to me, send them to me. பொருளுக்கு எப்பவுமே it வரும் சிங்குலர்னா. அதுவே திங்ஸ் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா them போடணும். கவனமா போங்க. go carefully, go carefully. என்ன தனியா விடு. leave me alone, leave me alone. இதுவே அவனை தனியா விடுன்னு சொல்றதுக்கு leave him alone, leave him alone. அவளை தனியா விடு. leave her alone, leave her alone. இது என்னோடது இல்ல. this is not mine, this is not mine. அதே மாதிரியே இது அவளுடையது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு this is not hers, this is not hers. இது அவருடையது இல்ல. this is not his, this is not his. his அப்படின்னா அவருடையது அப்படின்னு அர்த்தம். இங்க not வந்திருக்கனால அவருடையது இல்ல. இது அவர்களுடையது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு this is not theirs, this is not theirs. இந்த ப்ரீவியஸா பார்த்த 4 சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் mine வந்துச்சு, அப்புறம் his, her, theirs. இது எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன்னா உடைமைகளை குறிக்கக்கூடியது. பொசசிவ் ப்ரொனவுன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது நம்முடையது இல்ல. this is not ours, this is not ours. ours-ன்றதும் ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். அதே மாதிரி இது உன்னுடையது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு this is not yours, this is not yours. yours-ன்றது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன். ஒரு நிமிஷம். just a minute, just a minute. அதுவே ஒரு நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு spare a minute, spare a minute. வேறொருவராக, அதாவது இப்ப பேசல வேற யாரோ மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல as someone else, as someone else. எனவே கேளுங்கள். so listen, so listen. திரும்ப சொல்லு. say it again, say it again. இப்ப யாராவது ஏதாவது நல்லா செய்யல, இதே மாதிரி நிறைய செய்யுங்க, அதே பழக்கப்படுத்திக்கொள், மேம்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல keep it up, keep it up. உங்க இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு improve your English, improve your English. அழுகிறத நிறுத்து. stop crying, stop crying. அதே மாதிரி சிரிப்பதை நிறுத்துன்னு சொல்றதுக்கு stop laughing, stop laughing. உள்ள போகாத. don't go inside, don't go inside. வெளிய போகாத. don't go outside, don't go outside. நன்றி சொல்லுங்க. say thank you, say thank you. எப்ப சந்திக்கலாம். when to meet, when to meet. எந்த நேரத்துல. at what time, at what time. ஏன் சந்திக்கணும். why to meet, why to meet. எனக்கு தெரியும். I know, I know. அதுவே எங்களுக்கு தெரியும்னு சொல்றதுக்கு we know,
we know. இது நீண்டது. This is long. This is long. குறைச்சு பேசுங்க. Speak less. Speak less. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. I have a question. I have a question. இங்க I வந்திருக்கனால பக்கத்துல have வந்திருக்கு. இதுவே அவகிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்றதுக்கு she has a question. She has a question. இங்க she ஒரு சிங்குலர், பக்கத்துல has verb வந்திருக்கு. has, have, had இது மூணும் has verbs, helping verbs உடைய ஒரு பகுதி. இது சிங்குலர்னா has வரும், ப்ளூரல்னா have வரும். ப்ரொனவுன்ல பார்த்தா I, we, they, you நாலுக்கும் have வரும். he, she, itக்கு has வரும். அதே மாதிரி அவனிடம் ஒரு கேள்வி உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு he has a question. He has a question. இங்க heன்ற சிங்குலர் ப்ரொனவுன் வந்திருக்கிறதுனால has வந்திருக்கு. அவ சொன்னா. She said it. She said it. அதே மாதிரி அவர் அதை சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு he said it. He said it. அவர்கள் அதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு they said it. They said it. அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல தேன்னு சொல்லுவோம், அதனால இங்க தே போட்டுருக்கோம். ஓய்விடு. Take rest. Take rest. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க and thanks for watching.